நமது கைலாயத்தினை இப்புவிக்கு கொண்டு வரப்போகிறேன். இப்புவிக்கு கொண்டு வரப்போகிறேன். இப்புவிக்கு கொண்டு வரப்போகிறேன். சிவன் 12 ஜோதிர்லிங்கங்களிலுமே வியாபித்து இப்புவியிலும் இருக்க நேரிடும். இப்புவியிலும் இருக்க நேரிடும். மானிடரின் நலனுக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்வான். அதே நேரம் கைலாயத்தினில் சிவன் தனது சக்தியுடன் தன் குடும்பத்தினரோடும் இருப்பான். எந்த அசுரராயினும் எவ்வகை அசுர சக்தியாயினும் இப்பொழுது தங்களுக்கு ஜீவன் இருக்கும் வரை யுத்தம் புரிந்திட ஆயத்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் யாவரையும் காலமுள்ளவரை இந்த சிவனானவன் எதிர்த்துக் கொண்டேதான் இருப்பான். சிவனானவன் எதிர்த்துக் கொண்டேதான் இருப்பான். வாருங்கள் தேவி பார்வதி, இப்புவியில் நம் இல்லத்தை உருவாக்குவோம். நம் கைலாயத்தை இப்புவியிலேயே அமைத்திடுவோம். நம் கைலாயத்தை இப்புவியிலேயே அமைத்திடுவோம். அனைவரும் எங்கிருக்கிறீர்கள்? இங்கே உடனே வாருங்கள். எத்தருணத்திற்காக நாம் அனைவரும் காத்துக் கொண்டிருந்தோமோ அத்தருணம் வந்துவிட்டது. கணேசா, மகாதேவர் மற்றும் அன்னை பார்வதி கைலாயம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கைலாயம் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன? நான் இப்பொழுதே மிருதங்கத்தை கொண்டு வருகிறேன். நீங்கள் அனைவரும் அன்னையையும் தந்தையையும் வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். மீண்டும் கைலாயத்தில் கோலாகலம்தான். சிவனும் சக்தியும் கைலாயம் வருகிறார்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவர் இன்று மீண்டும் தியாகத்தின் தீபத்தை ஏற்றிவிட்டார். தேவர்களான எவரும் தனது சொர்க்கத்தை, தனது இல்லத்தை, உற்றார் உறவினரை, தனது லோகத்தை துறந்து புவியில் இருக்க விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் புவியில் வசிப்பதற்கான அர்த்தம் அங்குள்ள நிலையில்லா தன்மையை ஏற்பது. ஆனால் தேவர்கள் என் நிலையிலும் அதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் மகாதேவரின் சிந்தனை தனித்துவமானது. ஆகையால் தான் மகாதேவர் அனைவருக்கும் சொந்தம். நம் அனைவரையும் விட அவர் புவிக்கு சொந்தமானவர். ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. 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 ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி.
மகாதேவா, தாயே, தங்கள் இருவரையும் கைலாயத்திற்கு வரவேற்கிறோம். தாங்கள் இருவரும் களைத்திருப்பீர்கள். சென்று ஓய்வெடுங்கள். நான் உணவிற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். வேண்டாம் நந்தி. கைலாயத்தை உடனே நான் புவிக்கு கொண்டு சென்றாக வேண்டும். பிறகு எதற்கு தாமதம் தந்தையே? திருசூலத்தை செலுத்துங்கள். கைலாயத்தை தகர்த்து விடுங்கள். உடனடியாக தங்கள் இல்லத்தை கொண்டு செல்லுங்கள். நாங்களும் உங்களுடன் வருகிறோம். இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்துவது, பல பிரயோகம் செய்திடுவது முறையாகும் என்கிறாயா கணேசா? என்னை மன்னியுங்கள் தந்தையே. ஆனால் கைலாயத்தை புவிக்கு எவ்வாறு கொண்டு செல்வது? அட, நாம் அனைவரும் இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து கைலாயத்தை தூக்கிச் செல்வோம். வேண்டாம் நந்தி. கைலாயம் நமது இல்லமாகும். இல்லம் ஒரு பொருளாகாது. நம் இல்லத்தை நமக்கேற்றாற்போல் எங்கு வேண்டுமானாலும் அமைத்திட்டு வேறொரு இடத்தில் வைப்பதற்கு. இல்லத்தில் பொறுப்பானவர் ஒருவர் உண்டு. அவ்வில்லத்தில் அவர் மூத்த உறவாக இருப்பார். அந்த மூத்த உறவே குறைகளின்றி பொறுப்புகள் யாவையும் நிறைவேற்றிட வேண்டும். ஆகையால் இக்காரியத்தை நானும் தேவி பார்வதியும் செய்வோம். தாக்குதலும் நடக்காது. இவ்விடத்திலிருந்து பெயர்த்தும் எடுத்து செல்லக்கூடாது. பிறகு எவ்வாறு இதை புவிக்கு எடுத்து செல்வது? முழு மரியாதையுடன் எவ்வாறு குடும்பத்தினர் அன்பானவர்களை அழைத்துச் செல்கிறார்களோ அவ்வாறேதான் தேவி பார்வதி. இல்லத்தை பற்றி தலைவரை விட இல்லத்தரசியே நன்கு அறிந்திருப்பார்கள். எனவே தாங்களே கூறுங்கள், நாம் எவ்வாறு கைலாயத்தை புவிக்கு எடுத்துச் செல்லவிருக்கிறோம்? நந்தி, எந்த மலர்களையும் வில்வ இலைகளையும் எங்கள் மீது தூவினீர்களோ அதை எடுத்து வாருங்கள். அது கைலாயத்தை எடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். சரி தாயே. என்ன இது தந்தையே? அன்னை ஏன் இந்த மாலையை தொடுக்கிறார்கள்? கணேசா, இக்கைலாயமே எங்களது இல்லறம். என்றும் இல்லற வாழ்க்கையானது மலரைப் போன்றே மென்மையாக இருக்க வேண்டும். அதன் காரணமாகவே தேவி பார்வதி எக்கணமும் மலர் தொடுக்கின்றார்கள். இல்லற வாழ்வின் ஆதாரம் மாங்கனி மற்றும் வில்வ இலையை போன்றது. ஆகையால் தேவி பார்வதி மா இலை வில்வ இலை கொண்டு தோரணம் தொடுக்கிறார்கள். இல்லற வாழ்க்கை நெல்மணியை போன்றதே. நெல்லானது தேவி பார்வதியின் யுக்திக்கான அங்கமாகும். இவை யாவும் ஒன்றிணைந்தே இல்லற வாழ்க்கை என்பது உருவாகின்றது. மேலும் உனது அன்னை தேவி பார்வதி இதைக் கொண்டே இவ்வில்லத்தை எடுத்துச் செல்லப் போகிறார்கள்.
இன்றைக்கு பிறகு எவரெல்லாம் இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் இவ்வாறே மாலையை தொடுப்பார்கள். இதை வையகத்தோர் தோரணம் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். தோரணம் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். ஹர ஹர மகாதேவா ஹர 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 மகாதேவா மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. கைலாயமே, தாங்கள் எங்கள் இல்லமாவீர்கள். எங்கள் இல்லறத்தின் ஒரு முக்கிய அங்கமாவீர்கள். மலர்கள், வில்வ இலை, தானியங்கள் கொண்ட இந்த மாலையால் லோக நன்மைக்காக தங்களை புவிக்கு இழுத்துச் செல்லும் முயற்சியில் ஈடுபடப் போகிறோம். தாங்கள் மலர்களைப் போல் மென்மையாக மாறுங்கள். தங்களை முழு மரியாதையுடன் புவிக்கு நாங்கள் அழைத்துச் செல்ல விரும்புகிறோம். வாருங்கள் மகாதேவா, தாங்கள் அவ்விடத்திலிருந்து கைலாயத்தை இழுங்கள். நான் இவ்விடத்திலிருந்து இழுக்கிறேன். நாம் ஒன்றிணைந்து கைலாயத்தை புவிக்கு எடுத்துச் செல்லலாம். அவ்வாறே தேவி. சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி. ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி 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 போற்றி. மகாதேவா, தாங்கள் என்ன முயற்சி செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. கைலாயத்தை இந்த புவிக்கு கொண்டு வந்தாலும் சரி, அசுரர்களான நாங்கள் என்றுமே தோல்வியை ஏற்க மாட்டோம். எங்கள் இலக்கை அடையும் வரை, இறுதி மூச்சிருக்கும் வரை போராடுவோம். ஆம், நாங்கள் போராடுவோம். உயிரை துறக்கும் வரை போராடுவோம். ஆம் குருதேவா, நாங்கள் போராடுவோம். உயிர் உள்ளவரை போராடுவோம். ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. 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 இன்று நமக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே மிக மகத்துவமான நாளாகும். பிரபஞ்சத்திற்கு இது ஓர் அன்பளிப்பாகும்.
இனி மகாதேவர் வசிக்கும் கைலாயமானது நம் லோகத்தை பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டது. ஆனால் இப்புவிக்கு கைலாயம் அன்பளிப்பாக கிட்டியதால் புவியின் மகத்துவம் வைகுண்டத்திற்கு நிகராக மாறிவிட்டது. சிவசக்தியின் இந்த அன்பளிப்பு அண்ட சராசரத்திற்கும் ஒரு வரமாக மாறும். வாருங்கள், இந்த உற்சவத்தினை மலர் தூவி நாம் கொண்டாடுவோம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். வாருங்கள், வந்து தரிசியுங்கள். சிவசக்தியின் தியாகத்தை உணருங்கள். சிவனின் கைலாயம் புவிக்கு செல்லும் யாத்திரைக்கு சாட்சியாக மாறுங்கள். புவிக்கு செல்லும் யாத்திரைக்கு சாட்சியாக மாறுங்கள். இமயமலையே, இப்புவியின் நன்மைக்காக கைலாயத்திற்கு புவியில் இடம் தாருங்கள். மகாதேவா, தாயே, தாங்கள் தங்கள் அரியணையில் அமருங்கள். நாங்கள் இந்த புவியில் கைலாயம் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு முதல் தீப ஆராதனைக்கான ஏற்பாடுகளை செய்ய அனுமதியுங்கள். நந்தி, தீபாராதனை மட்டுமல்ல, இங்கு உற்சவம் நிகழும். இந்த உற்சவமானது இதற்கு முன்பு எவரும் காணாத உற்சவமாகும். ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவ, கைலாயமும் நமது சிவசக்தியும் புவிக்கு வந்துவிட்டார்கள். நம் புவி புனிதமானது. ஹர ஹர மகாதேவா.
மகாதேவா எங்களை காப்பாற்றுங்கள். என் மைந்தனை காப்பாற்றுங்கள் மகாதேவா காப்பாற்றுங்கள். மகாதேவா மகாதேவா எங்களை காப்பாற்றுங்கள். என்ன ஆயிற்று? நீங்கள் இருவரும் யார்? நாங்கள் ஒரு சாமானிய விவசாயி. இவள் என் அன்பு மனைவி ஆவாள். வாருங்கள் வாருங்கள், கைலாயத்திற்கு தங்களை வரவேற்கிறோம். கைலாயம் புவிக்கு வந்த பிறகு இங்கு வந்த முதல் மானிடர்கள் தாங்களே. மகாதேவரை தரிசிக்க வந்த முதல் மானிடர்கள். வாருங்கள், மகாதேவரை தரிசித்து புண்ணியத்தை பெறுங்கள். நாங்கள் இங்கு மகாதேவரை தரிசிக்க வரவில்லை. உண்மையில் நாங்கள் மகாதேவரின் பக்தரும் அல்ல. மகாதேவரால் தான் எங்களுக்கு உதவி செய்ய இயலும் என்று சிலர் கூறியதால் வந்தோம். மகாதேவரின் பக்தர் இல்லையா? பிறகு எவ்வாறு மகாதேவரிடம் உதவி கோரி வந்தீர்கள்? இங்கு வந்து தாங்கள் மகாதேவரை அவமதித்து விட்டீர்கள். சென்று விடுங்கள். சற்று பொறுங்கள். சிவனின் உதவியை நாடி வருபவர்கள் பக்தர்களாக இருக்க வேண்டுமென்ற அவசியம் ஏதுமில்லை. கூறுங்கள், நேர்ந்த சங்கடம்தான் என்ன? மகாதேவா, எங்களுக்கு 7 மைந்தர்கள் இருந்தார்கள். அதில் 6 மைந்தர்களை இப்பொழுது அந்த பெண் விஷம் கொண்ட சர்ப்பங்களை கொண்டு சற்றும் கருணையின்றி அவர்களை கொன்று விட்டாள். மீதமிருக்கும் எங்களது 7வது மைந்தனுக்கு பின்னாலும் அந்த பெண் மிக கொடிய நாகங்களை இப்பொழுது அனுப்பி வைத்திருக்கிறாள். விட்டு விடுங்கள், என் மைந்தனை விட்டு விடுங்கள். செல் பாலகனே, சென்று சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக்கொள். எந்த சர்ப்பத்தாலும் சிவலிங்கத்தை நெருங்க கூட முடியாது. உடனே செல், நான் கூறியபடி செய். ஆனால் இந்த பாலகன் எதுவரை சிவலிங்கத்தை பிடித்துக் கொண்டு இருப்பான்? இதிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்ன வழி அது? எங்களுக்கு கூறுங்கள், நாங்கள் அனைத்தையும் செய்ய தயார். மகாதேவரிடம் சரணாகதி அடையுங்கள். யார் அவள்? அப்பாவிகளை துன்புறுத்தும் அந்த கொடிய உள்ளம் கொண்ட பெண் யார்? சர்ப்பங்களை அனுப்பியது யார்? எதற்காக உங்கள் பிள்ளைகளை கொல்ல நினைக்கிறாள்? எந்த பெண் எங்கள் மைந்தர்களை கொல்ல நினைத்தாளோ அந்த பெண்ணின் பெயர் மன்சாகும். மன்சாகும், மன்சாகும், மன்சாகும். மன்சாவா, மன்சாவா, மன்சாவா. प्रातःकाले विशेषतः
மன்சா தேவி 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 மன்சா தேவி. ஜெய கோஷத்தை தலை நிமிர்ந்தல்ல தலை குனிந்துதான் கூற வேண்டும். என் சிரத்தை தவிர வேறு எவர் சிரமும் உயர்ந்து நிற்பதை நான் ஏற்க மாட்டேன். மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி. அவள் எங்கள் அனைவரையும் அவள் முன்னிலையில் தலை வணங்க கோருகிறாள். அவளை பூஜிக்க வேண்டும் என்று கூறுகிறாள். ஆனால் நானும் எனது மனைவியும் நாத்திகர்கள் ஆவோம். அவளை நாங்கள் பூஜிக்காமல் அவளை ஏற்க மறுத்தோம். ஆகையால் எங்கள் மைந்தர்களை அவள் கொன்று விட்டாள். மகாதேவா, தங்களால் காப்பாற்ற இயலும் என்றால் காப்பாற்றுங்கள். என்னுடைய மகனை காப்பாற்றுங்கள். இது ஒரு அன்னை தந்தையின் வேண்டுகோள் மகாதேவா. மன்சா 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 மகாதேவா, தங்கள் சிவலிங்கத்துடன் இருக்கும் எங்கள் மைந்தனை சர்ப்பம் ஏதும் செய்யவில்லை. அப்படி என்றால் தங்களிடம் சக்தி உள்ளது. தங்களால் தான் என் மைந்தனை காப்பாற்ற முடியும். தயை கோர்ந்து அவனை காப்பாற்றுங்கள். அவனுக்கு பாதுகாப்பு தாருங்கள். உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் மகாதேவா, என்னுடைய மகனை காப்பாற்றுங்கள். நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி மன்சா தேவி. நிறுத்து மன்சா. இல்லை,
மகாதேவா, தாங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. ஆனால் தாங்கள் இங்கு வந்ததால் என்னை எதிர்கொள்ளுங்கள். மகாதேவா, இந்த சிறு பாலகனை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இக்குழந்தையை காப்பாற்றுங்கள். மகாதேவர் வந்துவிட்டார். மகாதேவர் வந்துவிட்டார். எதற்கும் அச்சம் கொண்டிர வேண்டாம் பாலகனே. நான் இருக்கின்றேன். உனக்கு ஏதும் நேர்ந்திடாது. வா. அங்கேயே நில்லுங்கள் மகாதேவா. விவசாயியின் பாலகன் என் இரையாவான். இதில் தாங்கள் இடையூறு செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை. மன்சா, இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே உறவென்ன இருக்கிறதோ அதுவே பக்தியின் உறவு. அதில் நிபந்தனை ஏதுமில்லை. பூஜை செய்வது, அப்பூஜை செய்யாதிருப்பது தனிநபரின் விருப்பமாகும். அது இயல்பான ஒன்றே. இந்த பாலகன் உன்னை பூஜிக்காதிருப்பது அவனது விருப்பம். அதனால் அவன் மீது குரோதம் கொள்வதேன்? அவனை தண்டிக்க துடிப்பதேன்? இவன் தங்களது பக்தன். தங்கள் பக்தியில் லயித்திருப்பதால் தங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை. அதோடு தங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமும் எனக்கில்லை. ஆகையால் இங்கிருந்து சென்று விடுங்கள். மன்சா, நன்றாக இவனை பார். பச்சிளம் பாலகன் இவன். இவன் உயிரை பறிப்பதென்பது அது என் தனிப்பட்ட விஷயம். அது எனது முடிவும் கூட. உன் முடிவு தவறானது மன்சா. முடிவு தர்மம் பற்றியதே. இறுதி முறையாக கூறுகிறேன் மகாதேவா, கைலாயம் சென்று விடுங்கள். என் விஷயத்தில் குறுக்கிடாதீர்கள். இல்லையேல் இதன் விளைவு மோசமாக இருக்கும். நீ உனது பெற்றோரிடம் செல் மகனே. அஞ்சி பதற்றம் அடைந்திட அவசியமில்லை. சிவன் இருக்கிறேன். யாவையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செல்.
விடுகிறேன். மகாதேவா, எவரேனும் என் பாதையில் குறுக்கிட்டால், எனது முடிவிற்கு தடையாக இருந்தால் அதை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. உன்னால் பொறுத்துக் கொள்ள இயலாதெனில் உன் பாதையிலிருந்து முதலில் என்னை விலக்கு. உன் பாதையிலிருந்து முதலில் என்னை விலக்கு. பிறகு தங்களது விருப்பம். இறுதி முறையாக கூறுகிறேன், தாங்கள் கைலாயம் சென்று விடுங்கள் மகாதேவா. தாங்கள் கைலாயம் சென்று விடுங்கள் மகாதேவா. கைலாயம் சென்ற மறுகணம் இந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அதோடு எவ்வாறு நான் தங்களது பாதையில் குறுக்கிடாமல் இருக்கிறேனோ அதை போலவே தாங்களும் எனது பாதையில் குறுக்கிடாமல் இருப்பதுதான் தங்களுக்கு நல்லது. ஒருவேளை தாங்கள் இங்கிருந்து செல்லாவிடில், பிறகு இவ்விடத்தில் ஒரு புதிய விரோதத்திற்கான துவக்கம் ஏற்படும். மன்சா மற்றும் சிவனுக்கிடையே விரோதம். யார் இவள்? மகாதேவரை சர்ப்பத்தை கொண்டு கட்டி போட்டு விட்டாள். இவளுக்கு நானே சென்று தண்டனை வழங்குவேன்.
அதோடு மகாதேவரும் அந்த பெண்ணின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையே. மன்சா, மன்சா, நான் உன்னை வேண்டிக் கேட்கிறேன், பாலகனை விட்டுவிடு. பலத்தை பிரயோகித்தால் அச்சம் மட்டுமே உதயமாகும் மன்சா, பக்தி உதயமாகாது. ஏனென்றால் பக்தியானது மனதால் ஏற்பட வேண்டும், ஆன்மாவில் உருவாக வேண்டும். எனக்கு தங்களது இந்த அறிவுரையின் அவசியம் இல்லை மகாதேவா. இவர்கள் என்னை பூஜிக்காவிடில், பக்தி செலுத்தாவிடில், எவ்வாறு அவர்களது 6 மைந்தர்களை கொன்றேனோ அவ்வாறே இந்த பாலகனையும் நான் கொள்வேன். மன்சா, சிலரது கண்கள் அழகாக இருப்பதாக கூறுவார்கள், சிலரது முகமே அழகாக தெரியும். ஒன்றை அறிவீர்களா? மானிட சரீரத்தில் மிக அழகான அங்கம் யாதென்று? மனம். இந்த மனமானது நல்லுணர்வுகளைக் கொண்டே அழகு பெற்றிடும். தர்மம் மற்றும் நற்காரியத்திற்கான மார்க்கத்தை வழிவகுக்கும். ஆகையால் என்றும் தங்கள் வாழ்வில் தூய மனம் கொண்டிருங்கள். அதில் குரோதம், பேராசை, பொறாமை போன்ற தீய குணங்களுக்கு இடமளிக்காதீர்கள். மனதை தீய சிந்தனைகளைக் கொண்டு களங்கப்படுத்தாதீர்கள்.